குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. மத்தியானம் சாப்பிட்டுட்டு நம்ம நிம்மதியாக உட்காந்து இந்த வெயில் நம்மளை சும்மா விட மாட்டேங்குது இல்லைங்களா? அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஓகே. பட் இருந்தாலும் இந்த கருத்தரங்களை எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கற்றுட்டு இருந்தீங்க. நாங்களுமே டெய்லி ஒவ்வொரு கருத்துக்கள் தெரிவிக்கும் போது ஒவ்வொன்றா நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஈசன் அறக்கட்டளை நம்மளுடைய பண்டிட் பாலசுப்ரமணியம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட டீம் எல்லாருமே இருக்காங்க, ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கருத்தரங்கம் பார்த்தீங்க அப்படின்னா மென்மேலும் அவர்களுக்கு உயர்ந்து நல்ல ஒரு சூப்பராக அவங்க கொண்டுட்டு போகிறதுக்காக எங்களுடைய சைடு, எங்களுடைய எல்லாத்தோட சைடும் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எல்லாருமே ஜாதகத்தில் நிறைய சூட்சமங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகத்தை எப்படி இயக்குறோம், எப்படி கொண்டுட்டு போகிறோம், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்கள் மூலியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மேம்படுத்துகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை. ஓகே, ஒரு நம்பர்ஸ்னால நமக்கு லைஃப்பை சீர்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். 100% இல்லை, 1000% அது கண்டிப்பாக முடியும். இப்போ நமக்கு ஒரு அவயோகிய தசை நடக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி தசை ஒருத்தருக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்தி அவர் 6, 8, 12லேருந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்காங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்களுக்கு நியூமராலஜி, நேமாலஜி, ஜெம்மாலஜி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, தசா புக்தி கோஆப்ரேட் பண்ணலைனாலும் இந்த எண்கள் எந்த அளவுக்கு அது கோஆப்ரேட் பண்ணும். இப்போ நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ தாராபலன் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தான முறையும் இருக்குது, ஒவ்வொரு உணவு முறையும் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம், பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி இந்த நம்பர்ஸையும் எடுக்கிறோம். எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் நல்லவங்களும் கிடையாது. கரெக்டா? அப்போது நம்ம ஜாதகத்திலையும் நியூமராலஜியும் சேர்த்தி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பர்ஸை வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொருட நம்பரையும் இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பர் 1 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், 01, 02 ஒரு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எழுதுனீங்கனாலும் எதில் அந்த நம்பர்ஸ் எழுதுவீங்க? 01 எழுதுவீங்களா, 1ன்னு கொடுப்பீங்களா? அந்த ஆப்லேயே 01 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது அந்த 0 அப்படிங்கிறது நமக்கு வெறுமனே இருந்தால் அது 0 தானே. ஆனால் அந்த 0க்கு நியூமராலஜியில் பவர் இருக்குது. ஸோ 01 அப்படிங்கிறது 10, 20. இப்போ 01னா என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும்? ஒன்றுமே இல்லாமல் மேலே போகிறது அது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது நம்மளுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ வாழ்க்கையை தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சூட்சமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அந்த நம்பர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய எண்களை நம்ம வசியப்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிரகத்தை வச்சு நம்ம கரெக்டான ஜெம்ஸ்டோன்ஸும் போடலாம். இந்த கிரகத்தை வச்சு நம்ம கரெக்டாக நேமோட நம்பர்ஸ், நேமோட லெட்டர்ஸையும் மாற்றலாம். நமக்கு பிடிச்ச நம்பர்ஸை இந்த சுக்கிரமேட்டில் எழுதி நம்ம டெய்லி பண வரவுக்குண்டான வசியத்தை நம்ம ஈர்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நான் சொல்கிறது? ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இந்த நம்பர்ஸையும் கொடுத்துருவேன். அவங்களுக்கு இது வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு நம்பர் கொடுத்துருவேன். இந்த மாதிரி நம்பரை நீங்கள் டெய்லி இயக்கிட்டு வாங்க, உங்களுக்கு பணம் வரும், வரலன்னு என்னை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெகுலர் வருமானத்துக்கு அங்கே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரு என்றால் பெரும் பணம், சுக்கிரன் என்றால் ரெகுலர் பணம். இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்குமே குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்தால் தான் ஜாக்பாட் அடிக்கும். அப்போ குரு நல்லா இல்லாதவங்க எப்படி இயக்கலாம்? அந்த சூட்சம நம்பர்ஸை தான் நம்ம இப்போது வேல்யூ பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிறவி எண் அப்படின்னு சொல்கிறோம். 1லேருந்து 9க்குள்ளே தானே பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1, 11 இந்த மாதிரி 100, 108க்கு மேலே போகும் அந்த எண்கள். அப்போது நம்ம ஒவ்வொரு எண்களுக்கும் உண்டான வைப்ரேஷன் வச்சு பிறவி எண்ணை நம்ம சொல்லணும். அடுத்தது டேட்டை ஃபுல்லாக ஸோ டேட், இந்த மந்த்ஸ், இந்த இயர், இதை ஆட் பண்ணி கூட்டு என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா விதி எண். இந்த விதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது கூட்டு எண்ணுன்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த கூட்டு எண்ணை மாற்ற முடியுமா யாருனாலையாவது? மாற்றவே முடியாது. ஒருத்தர் ஒரு டேட்டில் இந்த நேரத்தில் இந்த திசையில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விதி. அப்போது அந்த விதி ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு விதிப்படி ஒருத்தங்களுக்கு இந்த தசா காலங்களில் ஜாக்பாட் அடிக்கும், லாட்ரி அடிக்கும். இதே தசா புக்தியில் அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் இழப்பு இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போகிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு ஒரு ராகு தசை நடக்குது, இல்லை சூட்சமமாக உங்களுக்கு வந்து டிஎன்ஏ படி ராகு நடக்குதுன்னா முதல்ல அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, தேவையில்லாமல் இந்த கரன்சியில் ஈடுபாடு பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கன்னு அலர்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம கேட்போமா? ஏன்னா போகக்காரகன் வந்துட்டால் என்ன ஆகும்? ஆசைகள் அதிகமாகிடும். அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழந்து நம்ம திருப்பி ரொம்ப இழக்கிற மாதிரி நேரிடும். அப்போ நம்ம சொல்கிற பேச்சு நம்ம கேட்போமா? ஏன்னா முன்னாடி ராகு ஒரு ஆசையை கொடுத்துருவார் இல்லையா, யார் பேச்சு கேட்க முடியாதபடி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த விதி. அந்த விதி ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சில குழந்தைகள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வரும். எல்லாருமே அப்படி இருக்காங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் தடுமாறி எல்லாமே போயிடுவாங்க. அப்போ யார் கவலைப்படுவாங்க? பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க. ஒன்றா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, அப்புறம் ப்ரே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, அப்போ தெரிஞ்சவங்க கிட்டலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபைனலாக எங்கே வருவாங்க? நம்ம கிட்ட தான் வருவாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நடக்குது, இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எதுவுமே பார்த்தாலும் சரி வரலையே. அப்போ நம்ம அந்த சூட்சும ரகசியத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து 6 கூடயோ 8 இருக்கிறார், அதனால் வந்து இப்போ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் புரியாது. அப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டியது சொல்யூஷன் மட்டும்தான். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நியூமராலஜி படியும் அவங்களுக்கு அந்த எண்களின் வசிய எண்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் 100% உயர்வு வரும், தன்னம்பிக்கை வரும், உடல் உறுதி வரும். இது 100% நடக்கும். அப்போ அந்த விதியன் வந்து என்ன பண்ணும்? பிறவி எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையோட விருப்பத்தை கொடுக்கும், இழப்பு கொடுக்கும், என்ன கிடைக்குது அப்படிங்கிறது அந்த தகுதியை கொடுக்கும். இதெல்லாமே வந்து பிறவி எண். அந்த எண்களை வச்சு அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது விதி எண் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை வந்து அந்த விதி மட்டும்தான் முடிவு செய்யும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எண். என்ன இது தொழில் எண்? விதி மதி கதின்னு சொல்கிறாங்க, அது என்ன தொழில்? எஸ், இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் எண் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு பாருங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நம்மளவே கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஒரு சில பேர் வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே இருக்காது. நானும் 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், வைக்கணும்னு ஏதோ ஒரு செலவு வந்துடுது, அதனால் அந்த தொழிலை ஈடுபட முடியல. ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிச்சிருவாங்க, 3 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அவமானங்கள் எப்படி சமாளிக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை ஒருத்தங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக விற்கும் போது மட்டமான ரேட்டில் கேட்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் அதுக்காக நம்ம செய்யும் போது எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆட்கள் கூலியிலேருந்து. அப்போது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. அப்போது நம்ம இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் எண். ஸோ வாழ்க்கையில் அவங்களுடைய ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொழில் எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம். அடுத்தது வாழ்க்கை எண். இது என்னடா வாழ்க்கை எண்? நியூமராலஜியில் வாழ்க்கை எண்ணுன்னு இருக்கா? எஸ், அப்சல்யூட்லி. ஸோ வாழ்க்கையில் மேடு பள்ளமல் இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மேலே இருப்பாங்க, ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழே போயிடுவாங்க. ஸோ அந்த மேடு பள்ளங்களை குறிக்கக்கூடிய தசாபுக்திகளை வைத்து அந்த அந்தரத்தை வச்சு அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, பலன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேம்ஸையும் நம்பர்ஸையும் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் நம்பர்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர மகாதசை நடக்குது. ஓகே, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் சுக்கிரன், குட்டி சுக்கிரன் வரலாமா? குட்டி சுக்கிரன் வரலாமா? எவ்வளோ பிரச்சனை அந்த குழந்தைய சாந்திக்கும். அப்போ அந்த குழந்தைய தப்பு சொல்கிறதா, நம்ம விதியை தப்பு சொல்கிறதா? விதி. அப்போ அந்த விதியை மாற்றக்கூடிய அந்த மதியன் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அந்த சுக்கிரனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆறு சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் எதன் அடிப்படையில் கட்டுப்பாடாகும் அப்படிங்கிற அந்த சூட்சும எண்களை வைத்து அந்த குழந்தைக்கு ஒரு நேம்ஸ்லேயோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்லேயோ நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா 100% அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் அவங்கள வெளிக்கொண்டு வரலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது சூட்சும எண். இப்போ நமக்கு வந்து கிளாசிக் நியூமராலஜி இருக்குது, ஹெப்ரூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூமராலஜி மெத்தட்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம ஹெப்ரூ நியூமராலஜி மெத்தடாக இருக்கட்டும், மோஷோவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து கடந்த 2 வருஷமாக இது எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் யாரும் தோற்று போனதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அவ்வளோ கால்குலேஷன் இருக்குது, சாதாரண கிடையாது. ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறது இந்த சூட்சமம் எண், ஹெப்ரூ எண் தான். இந்த எண்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி வந்து நமக்கான எண்களை இந்த சுக்கிரமேட்டில் எழுதிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதகத்துக்கும் நியூமராலஜிக்கும் சம்மந்தம் இல்லை, ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிம்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்டர் கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட நம்பர் அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது, எந்த விஷயமும் உச்சமாக இருக்குது, எந்த பாவகாதிபதி எங்கள் உச்சமாக இருக்காருன்னு பார்க்கணும். ஒருவேளை 6 உச்சமாக இருந்து அந்த சூரியன் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா அந்த நபர் கடனில் போய் தொல்லையில் மாட்டுவார், கடனால் அவமானப்படுவார். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்போ ஜாதகத்தை ஒன்றி அந்த நியூமராலஜியை ஏற்றுக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த எண் கூட்டு எண் 1 வருது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் சூரியனை கட்டுப்படுத்தி அவங்களுடைய ப்ளஸ்ஸை நம்ம, ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. ஸோ நல்ல கிரகங்களை மட்டுமே நம்ம வைப்ரேஷனை கூட வச்சுக்கணும். எந்தெந்த நம்பர்ஸ் மூலிமா நமக்கு ஆபத்து வருதோ அதுக்கான உணவுகளை தானம் செய்யும் போது, நமக்கு பரிகாரங்கள் செய்யும் போது 100% அந்த எண்கள்னாலும் அந்த கிரகத்தினாலும் நமக்கு தீமை ஏற்படாது. ஒருத்தருக்கு லக்கு வேணும், லைஃப்பில் எல்லாமே சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒரு கருத்தரங்களை பேசிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த நம்பர்ஸ் மூலிமா எப்படி மேடம் ஆக்டிவேட் ஆகும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செலிப்ரிட்டிஸ் அவங்களோட கார் நம்பர்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, அவங்களோட டோர் நம்பர்லேருந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து சூட்சம எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணுமா, நீங்கள் தொழிலதிபர் ஆகணுமா, நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணுமா, நீங்கள் நினைக்கக்கூடிய என்னவா ஆகணும் ஜெயிக்கணுமா, நம்பர்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போகும். காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பார்க்குறீங்க? டைம் பார்க்குறீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போகும்போது வரும்போது என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு டைம் மட்டும்தான் நிர்ணயிக்கும். ஐ மீன் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் நமக்கு ½ அன் ஹவர் டைம் கொடுக்குற, சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, டைம் வருதாங்க. ஸோ அந்த டைம் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து குட் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய, இப்போ வந்து என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன், பேட் வைப்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இது வந்து என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ். ஜென்ரலாக ஒரு முக்கியமாக ஒரு 4-5 நம்பர்ஸ் நான் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். வரக்கூடிய கருத்தரங்களில் இன்னுமே நான் நிறையா சொல்கிறேன். இப்போ வந்து நம்பர் 1 0. இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, டைமு இதெல்லாம் ஆட் பண்ணி கூட்டு எண் 10 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஆதிக்கம் வந்து 1 அப்படிங்கிறது சூரியன், அடுத்தது 0. ஓகே, அப்போ வந்து என்ன அப்படின்னா 1 + 0 1. ஓகேவா? இப்போ இந்த 1 வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து சரீர சக்தியில் பலமுடையவர்கள் என்று அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வந்தாலே பார்த்தீங்கன்னா வெள்ளையும் ஜோலியமாக வந்தாங்களே வந்து சும்மா இருக்கிறவங்க கூட ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்படி ஒரு கௌரவம், சரீர சக்தி வந்து இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கூட்டு எண் 10 இருக்கிறவங்க கூட பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? இந்த சூரியன் அடிப்படையாக கொண்டவங்க வெளியில் கெத்தாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கணும். சிங்கமே அப்படி பூனையாக மாறிடும். ஏன்னா எவ்வளோ பெரிய கெத்தாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க. நாட் ஒன்லி இந்த 10 நம்பர் 1 சொல்லக்கூடிய எல்லாருமே. அடுத்ததான் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய நம்பர் 14. யாருக்கு இங்கே 10 வருது கூட்டினா? யாராவது உட்காந்துருக்கீங்க? உங்களோட கூட்டு எண், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த்து, இயர்ஸ் ஆட் பண்ணால் 10 வருதா யாருக்காவது? ஓகே, யாருக்காவது 14 வருதா? நம்பர் 14 யாருக்காவது வருதா? ஓகே, நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது சூரியன், 4 அப்படிங்கிறது ராகு, 1 + 4 ஆட் பண்ணால் புதன். அப்போ சூரியன், ராகு, புதன். இப்போ சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் எப்படி? கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க அது ஜாதகத்தில். ஆனால் நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய பிஸ்னஸில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எனி கைண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 5 புதன், புத்திசாலித்தனமான ஒரு பிஸ்னஸ் அவங்க கிட்ட எப்போவுமே இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்களும் வந்து இந்த 1 + 4 தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில் படித்த இந்த கெமிக்கல்ஸ், ஒரு க்ரீம்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல்ஸாக இருக்கட்டும்,
ரசாயன பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இந்த 14 வந்து மேலோங்கி இருப்பாங்க. இந்த மருத்துவம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரிலேட்டடான ஒரு இதுதான். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 4 அடிப்படையாக கொண்ட இந்த 5, ஏன்னா 5 தான் வந்து நம்பர்ஸ்லேயே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்பர். இதில் வந்து ரொம்ப மேலே வேறு லெவலில் இருப்பாங்க. அடுத்ததான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர் வந்து 15. இந்த நம்பர்ஸ் யார் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா சினி ஸ்டார்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. 1 அப்படிங்கிறது சூரியன், 5 அப்படிங்கிறது புதன், இது 2ம் சேர்ந்தால் 6 சுக்கிரன். அப்போ புதன் வந்து மீடியாவையும் குறிக்கும், சுக்கிரன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சாதனை, புகழ். அதே மாதிரி வந்து இந்த சூட்சம நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்ம நம்பர்னு சொல்லுவாங்க. நம்பர் 15 அப்படிங்கிறது மர்ம நம்பர். இதை வந்து ரகசியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நிறைய சிங்கிஸ்டார்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. அந்த டேக்கு ஏற்ற மாதிரி அந்த மோதிரத்தை வச்சு ஜெம் ஸ்டோன்ஸை வச்சு இயக்குவாங்க. அதே மாதிரி அந்த நம்பர்ஸை கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல எழுதிட்டு வருவாங்க. நம்ம போய் ஒரு கையை நம்ம பார்க்க முடியாது, பட் இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரியான சூட்சம வலிமை எண்களை பயன்படுத்தி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு லெவலில் நம்மளோட பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி பெரிய ஆளாக ஆகிடலாம். நம்பர் 19 யார் 19 சொன்னாலே நம்ம நமக்கு வந்து ஒரு ஆள் ஞாபகம் வரணும். ஒரு பர்சன், அம்பானி. அவர் பிறந்த டே டு 19. அவர் வந்து ரகசியமாக இயக்கக்கூடிய எண் இல்லை, ரகசியம் இல்லை, ஓப்பனாகவே இயக்கக்கூடிய எண் வந்து 19 தான். 19க்கு ப்ரே பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை பார்த்து அவங்க வந்து முதலிடம் கொடுப்பாங்க. அவங்க ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கும். அப்போது நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், 9 அப்படிங்கிறது செவ்வாய். அப்போது இந்த 2 கிரகங்களோட ஆதிக்கத்தை செலுத்தும் போது இந்த உலகத்திலேயே சிறந்த நபராக வருவார்கள். அதே மாதிரி டெஸ்லா நம்பர்ஸ் 369 இருக்கட்டும், அவங்களும் இந்த 19 சூட்சமமாக இது பண்ணுவாங்க. ஏன்னா 19ல் மட்டும் நீங்கள் திரிகோள பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 19 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா 19 மேட் பண்ண என்ன ஆகும், 1 வருமா? அப்போது நினச்சி பாருங்கள் அந்த சூரியனோட ஆதிக்கம். அதே மாதிரி அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணுமா, ஸோ நம்மளுடைய இப்போ இருக்கிற ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த 19 இயக்குவாங்க. சூரியன் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 19 இயக்கி அவங்க கரெக்டாக அது வழிபடும் போது, அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தகுதி உடையவர்களாக 100% இருப்பாங்க. அடுத்ததாக 21 சந்திரன் ப்ளஸ் சூரியன். சந்திரனும் சூரியனும் சேர்ந்தால் ஜாதகத்தில் என்ன சொல்வாங்க? சந்திரனும் சூரியனும் சேர்ந்தால் அமாவாசை. ஓகேவா? ஸோ அமாவாசை அப்படிங்கும்போது என்னென்னா ஜாதகத்தில் அமாவாசையும் போங்க. ஆனால் இதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது பார்க்க அமைதியாக இருப்பாங்க. இந்த பர்சன்லாம் கூட்டியன் 21 யாராவது இருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா லைவ் எக்ஸாம்பிள் அதுக்கு தான். ஓகே, கூட்டியன் ஆட் பண்ணும்போது 21 இருந்ததுன்னா அவங்க பார்க்க அமைதியாக இருப்பாங்க, அம்மாஞ்சி மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, இவங்களாவது வாழ்க்கையில் முன்னேற. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய பெரிய வேலை பண்ணி வச்சுருப்பாங்க. அமைதியாக இருந்தாலும் வைராக்கியம் உடையவர்களாக இந்த 21 இருப்பாங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ்ன்னு நான் சொல்கிறதுல இருந்தீங்கன்னா நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. அப்போ 2 அப்படிங்கிறது சந்திரன், 1 அப்படிங்கிறது சூரியன், கூட்டினால் 3. அப்போ இவங்க வந்து வாழ்க்கை வழிகாட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க கிட்ட ஒரு பெரிய படையே வந்து கேட்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல்ஸில் இந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. 23 2 சந்திரன் 3 குரு, கூட்டினால் 5. சூப்பரான நம்பர். லக்கு, வைப்ரேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். புத்திசாலித்தனம், இந்த நம்பர் ஏற்கனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 37 நிறைய நம்பர்ஸ் இருக்குது இதுலேயுமே. ஆனால் ஒரு ஸ்பெசிஃபைடான நம்பர்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன். 3 அப்படிங்கிறது குழு, 7 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது. அப்போ 3 7ஐயும் வந்து சேர்த்தினால் நம்பர் 1. இவங்க வந்து வாழ்க்கையில் 37 கூட்டி எண்ணாக வந்து அதை உபயோகக்கூடிய நம்பர்ஸை ஒரு நபர்களை இனிமேல் நீங்கள் பாருங்கள், யாரை வேணாலும் கேளுங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா அவங்களோட டெஸ்டினி நம்பர் என்னன்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு தெரிந்தும் அதை வந்து தெரியாமலே ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணாமல் இருப்பாங்க. அதே மாதிரி 55 பவர். இந்த நம்பர் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். 5 5 கூட்டினா 1. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலே தொழிலை ஹலோ
ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம பேசக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இல்லாத நம்பர், பேட் வைப்ஸ். நான் கெட்ட நம்பர்னு எதுவும் சொல்ல மாட்டேன், வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது, பேடாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்கும். ஜென்ரலாக பேட் வைப்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே இது ஒரு பேட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, 13 அப்படிங்கிற ஒரு நம்பர். 1 என்றால் சூரியன், 3 என்றால் குரு, 2 சேர்ந்தால் ராகு. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் நிறையா இருக்கும். நேர்மையாக போய் சாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த 13ஆம் நம்பர் யாராவது இருக்கீங்களா? கூட்டு எண் 13. ஓகே, ஸோ இப்போ கூட்டு எண் 13 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம். 16 சூரியன் ப்ளஸ் சுக்கிரன், இதை சேர்ந்தா கேது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகாரமான ஒரு அறிவு இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பற்றற்ற நிலைக்கு செல்வாங்க. ரொம்ப அறிவாக இருந்தால் என்ன ஆகும், எங்கேயும் வந்து பேச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ ஓவர் அறிவாளியாக இருந்தா அப்படின்னா வேலை கூட கிடைக்காது. நீ யூ ஆர் பிகம் அ வெரி ஓவர் குவாலிஃபைட் பர்சன், ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா 1 7ங்கிறவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது, 1 6ங்கிறவங்கள. அடுத்ததாக வந்து 18. 1 அப்படிங்கிறது சூரியன், 8 அப்படிங்கிறது சனி. சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்கும்? நல்லதா? ஸோ நல்லது கிடையாது. அதே மாதிரி தான் சூரியன் சனி வந்து நமக்கு கெட்ட விஷயத்தை மட்டுமே கொடுக்கும். கோபம், வஞ்சகம், பிரச்சனை இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்ததாக வந்து 20 சந்திரன், 2 + 0 2. ரொம்ப என்ன சொல்கிறது எமோஷ்னல் டைப்பாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, இது கரெக்டாக தப்பா, நம்மளே உயிரெடுப்பா, அவங்களும் அழுவாங்க, நம்மளே அழ வைப்பாங்க. முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஸ்பெஷலான இந்த விஷயம். யார் இங்கே திருவோணம்? நீங்கள் நம்ம கேட்குற யாருமே இங்கே இல்லை போல் இருக்குது. ஸோ ஓகே, திருவோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி மற்றவங்களை அழ வைப்பாங்க. ஸோ இந்த 20 நம்பரும் அதே மாதிரி தான். 26 அப்படிங்கிறது சந்திரனும் சனியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஜென்ரலாக? 28 சாரி 26 அப்படிங்கிறது 8, 6ங்கிறது சுக்கிரன், 2ங்கிறது சந்திரன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வீழ்ச்சி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த 26 எண்களை கூட்டினீங்க அப்படி யாராவது 26 இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு ஒரு டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும். சார் உங்களுக்கு என்ன எய்ம் சார் லைஃப்பில்? உங்களுக்கு தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜோதிடம். இதுக்கு முன்னாடி சார் டெய்லரிங். ஓகே, டெய்லரிங்னா யார் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தில்? சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் ட்ரெஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, இப்போ உங்களுக்கு 8ஆம் அதிபதி திசையோ 8க்குரியவரோ திசை நடத்திட்டு இருக்காரா? ஓ, 8க்குரிய சுக்கிரனாவே வந்துட்டாரு. அப்போ நீங்கள் திருமணம் பொறுத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக கிளிக் ஆகும். ஏன்னா 8ங்கிறது களத்தரக்காரகன் இல்லையா? அப்போ இந்த நம்பர்ஸ் உங்களுடைய ஜாதகம் மூலிமா ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்படியே ஒரு அப்நார்மல் சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், நீங்கள் சுக்கிரன் தானே உங்களுக்கு 8ல் இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து திருமணம் 8ஆம் அதிபதியாக வரார் இல்லையா? 3 8. ஸோ 3 அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் தானே. ஜாதகத்தில் என்ன வருது? காதல், ரிலேஷன்ஷிப்பெல்லாம் 3ஆம் இடம். அப்போ 8க்குரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ திருமணம் சார்ந்த திருமணம் அப்படின்னாலே நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்கள் சொல்லுங்களேன்? நல்ல விஷயமா? ஓகே, அதாவது வர பொண்டாட்டி பொறுத்தா இருந்தாலும் திருமணம்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வந்து சந்தோஷம் வராது, பயம் வரும். நினச்சி பார்த்துக்கோங்க, ப்ராக்டிக்கலாக பேசுங்க. நல்லா காலேஜில் என்ஜாய் பண்ணிருப்போம், மேரேஜின்னு வீட்டில் செக் வைக்கும் போது ஐயோ எப்படிப்பட்ட பையன் வருவாப்புல, எப்படிப்பட்ட பொண்ணு வருவாங்க, பயங்கிறது கண்டிப்பாக வரும். கரெக்டுங்களா? அந்த பயத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் யார்? நீங்கள் தான். வைப்பீங்களா அப்போ அவங்களுக்கு போய் இந்த ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு. அதாவது நம்ம பொருத்தம் பார்க்குறோம், ஜாதகத்தில் தசா சந்தி இருக்குது, அவயோக தசை இருக்குது, யோக தசை இருக்குது. எத்தனை வாழ்க்கை திருமண பொருத்தம் பார்த்து ஃபெயிலியர் ஆகிருக்கு தெரியுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறகுறையாக ஓகே பொருத்தம் இருக்குது. நம்ம ஜாதகத்தையும் தசாபுக்தியும் கனெக்ட் பண்ணி அவங்களோட கேரக்டரையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம திருமண பொருத்தம் கொடுக்கும். அப்போ அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தானே. அப்போ பிரச்சனைக்குரிய விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஜாதக அதே மாதிரி மாந்தி எந்த கிரகத்தில் நிற்குதோ
அதன் வழி அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை பிஸ்னஸும் போகும். மாந்தி எந்த கிரகத்தில் இருக்கு? போச்சா? எதில் வந்திருக்கீங்க இப்போ? சுக்கிரன் உங்களுக்கு இங்கே வேலை செய்யல, மாந்தி தான் வேலை செஞ்சுருக்கு. அப்போது நீங்கள் வந்து உங்களோட மாந்தி கேட்டையில் இருந்திருக்கு இல்லையா? கேட்டை அப்படிங்கிற ஒரு புதன். நான் உங்ககிட்ட எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்டேன்? புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்போ மாந்தி எந்த கிரகத்தில் பயணிக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை நகரும், தொழில் நகரும். அதன் அடிப்படையில் உங்களுடைய கர்மா கழியும். மாந்தி அப்படிங்கிறது பிரேத சாபம் இல்லையா? பிரேதத்தை குடிக்கக்கூடிய இடம் அது எங்கே இருக்குது? கேட்டையில் இருக்குது. அப்போ புதன் சம்பந்தப்பட்ட கர்மாவை வந்து ராகு எங்கே இருக்காங்க உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேங்களா, பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு கர்மாவை அனுபவிக்க இங்கே வந்திருக்கீங்க. ராகு எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிறப்பை இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் 6/15/6. இப்போ தான் நான் 16 பற்றி சொன்னேன். கரெக்டாக நான் சொன்னது அதை 15 பற்றி சொன்னேனே உங்களுக்கு. அதான் சுக்கிரன் புதன் காரிய வெற்றி மர்ம நம்பர், ஓகேவா? இது வந்து ஒரு ரகசியமான நம்பர். இதை நீங்கள் மட்டும் உங்களோட லைஃப்பில் கரெக்டாக இயக்குனீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் திருப்பூர்லேயே பெரிய கார்மெண்ட்ஸ் அதிபராக ஆகலாம். இது எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி. அது அந்த கிரகத்தை இயக்கணும். உங்களுக்கு 27 நட்சத்திரமும் பாதகம் பண்ணுமா? 27 நட்சத்திரமும் உங்களுக்கு பாதகம் பண்ணுமா? பண்ணாது. அதாவது ஏதாவது ஒரு 10-11 மட்டும்தான் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கும். அதை இயக்குங்க. அதன் அடிப்படை கிரகத்தையும் அதோட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ வாரம் அந்த சாப்பாடை தானம் கொடுத்துணும். யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ சாப்பிட்டுட்டு போகணும். யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அந்த நம்பரை எழுதிட்டு போகணும். ஒரு காரியத்துக்கு போகிறீங்களா அந்த வைப்ரேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்கள். நமக்கே எல்லா விஷயமும் தெரியும், நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எழுதியிருந்தேன், இங்கே இந்த இடத்துல சாப்பிடும் போது கழுவிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய நம்பர் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்தேன். எங்கே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கருத்தரங்களை நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கணும், ரீச் ஆகணும். நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பண வரவே எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி என்ன பணம் தான். அது நீங்கள் பெரும் பணமாக வர்றதுக்கு முன்னாடி ரெகுலர் வருமானம்னு ஒன்று நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? அப்போ அது அந்த பணத்தை இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்கள் தான் இது எல்லாமே. இது 100% ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி குறியீடுகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குறியீடுகள் வந்து நான் எந்திரிச்சோன்னே ஒரு டைரியில் வந்து அழகாக ஒரு 5 தடவை போடுவேன் டெய்லியுமே. அந்த குறியீடு போட்டாலே எனக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான அந்த வரவு டெய்லி வந்துடும். அது லாபமாக மாறும் எனக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களும் நான் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். நிறையா கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டும் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸ் எல்லாமே 6, 8, 12 இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது, பாதகாதிபதியோட மாரகாதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்போ இவங்க நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல இருக்கும்போது பேட் வைப்ரேஷன் கொடுக்கும். ஒருவேளை அதுதான் உங்களோட கூட்டம் என்ன இருந்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு சூட்சம விஷயங்கள் வைத்து உங்களுடைய பண வரவை அதிகரித்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேம்படணும். அப்படி பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க. கேட்பாங்க, நம்ம ஊருக்கே உபதேசம் கொடுத்தாலும் நீ என்னப்பா நடந்து போயிட்டுருக்கேன்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? எத்தனை ஜாதகக்காரங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க தெரியுங்களா? எல்லோரும் இதை பேசுகிறீங்க அதை பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன்ப்பா பஸ்ஸில் வரீங்க, நீங்கள் ஏன்ப்பா நடந்து போகிறீங்க, ஊருக்கே ஆக்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போது நம்ம ஒரு நிலமையில் வரணும். அதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் இயக்கணும். அதுக்கு நம்ம ஜாதகத்தை ஒன்றி அதை பார்த்து நம்ம அதை செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் நிறைய பேர்த்துக்கு ஜெம் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், வேலை கிடைக்கலையும் பாங்க ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுத்து. அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து எனக்கு வந்து கப்பலில் ஒர்க் பண்ணுறாரு, 1 இயராக வேலை இல்லைன்னு சொன்னார். நான் ஜெம் ஸ்டோன் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க ஜெம் ஸ்டோன் போட்டோன்னே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொன்னார். அப்போது வேலை மட்டும் பத்தாது, அதுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, ப்ளஸ் கரெக்டாக யோசிக்கக்கூடிய மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதுக்கேற்ற பண வரவு இருக்கணும். இப்போ அவங்க வந்து வேலைக்கு போயிட்டேன்னு மட்டும்தான் சொன்னாங்க, நீ அடுத்தது அவங்களுடைய வருமானத்தையும் சொல்லுவாங்க. அப்போது ஒரு விஷயம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். தசாபக்தி மோசமாக இருக்குது, அவருக்கு 8ஆம் அதிபதி வேலை செய்கிறாரு. அப்போ ஒன்றா தீரா கடலில் போய் மாட்டிக்குவார், இல்லைன்னா ஆக்சிடென்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லாமல் முட்டையை வந்து உட்காந்தார். இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தங்களை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம அதை முதல்ல அனுபவித்து அதை வந்து நம்ம சரி பண்ணி வச்சாதான் இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இதைப்படி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க.
உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து சுய ஜாதகம் மட்டுமே பேசும், பொதுவாக பேசுகிறத எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உங்களுடைய ஐடியாலஜி கொடுக்க தான் எல்லோரும் பேசுகிறோம். உங்கள் சுய ஜாதகத்தில் வைத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணிங்க 100% நம்மளுடைய கடவுள் நமக்கு துணை நின்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பார். நம்பர்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. இந்த சூப்பரான ஒரு வாய்ப்பை அளித்த பண்டிட் சார் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் பண்டிட் சார் அவர்களுக்கும் இந்த டீமுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சதா இன்னைக்கு? நன்றி, நன்றி, வணக்கம்.